நம்ம செஞ்ச 3 எலிஃபென்ட் குட்டீஸையும் தூக்கிட்டு வென்யூ செட்டப்புக்கு நானே என் புருஷனும் கிளம்பிட்டோம். என் ஆத்துக்கார் அப்பயே சொன்னாருங்க, எலிஃபென்ட் எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்காத, எல்லாம் உடஞ்சு போயிரும்னு. நான் கேட்டேனா, அதுக்குதான் புருஷன் பேச்ச கொஞ்சமாச்சும் கேட்கணுன்றதுன்னு சொல்லிட்டு சீன் வேற போட்டுட்டு இருந்தாரு. ஐடியா இல்லாம நான் வந்திருப்பேனா? நேவர். கொஞ்சி போன யானைக்குட்டியை நான் எப்படி சரி பண்றேன்றத மட்டும் பாருங்க. என்னதான் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்கா எலிஃபென்ட் மட்டும் வேணும்னு கேட்டாலுமே இது ஜங்கிள் தீம்னால நிறைய அனிமல்ஸ் இருந்தா தாங்க நல்லா இருக்கும்ட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து அங்கங்க ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்னமா டாப் டயர் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு டாப் டயர் மட்டும் ஒரு பாறை மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. பாறைக்கு கலரும் போட வேணான்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு கனாஷ் வச்சு அந்த பாறை கலர் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன் அவங்க எலஃபென்ட்டை மட்டும் கண்டிப்பா நிறையவும் வேணும், சாக்லேட்லயும் வேணும்னு சொன்னாங்கன்னு எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சிச்சு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஓன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. உடனே ஒரு எலிஃபென்ட் பாட்டு போட்டாங்க. சடனா அழுகியை நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா இது புதுசா இருக்கு, எலிஃபென்ட் எல்லாம் போட்டா பாப்பாங்க சிரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கோட பின்னாடி கொண்டு போய் ஒரு யானையை வச்சு விட்டேன். 3 யானைக்குட்டியில உங்களுக்கு எந்த யானைக்குட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.